2024 போன நாடாளுமன்ற தேர்தல் இந்த களங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் மக்களை இயற்கை சம்பந்தமான விஷயங்களை நிறைய பேசுவாரு. இயற்கை தைரியம் தான் வாங்கடா, அதிமுகவும் திமுகவும் களத்துல என்ன போல தனித்து நின்று பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவால் விடக்கூடிய ஒரு தலைமை பண்பு சீமான் அவர்களிடம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு தன்னம்பிக்கை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அந்த போராட்ட குணம், அந்த தன்னம்பிக்கை என்னைக்காவது ஒரு நாள்டா இந்த சீமான் இல்லைன்னா கூட பரவாயில்லடா, இன்னும் ஒரு சீமான் வருவான்டா. குறிப்பிட்ட சதவீதம் தான் அவருக்கு வாக்கு, அவரை விரும்பக்கூடிய அவருக்கு வாக்களிக்கக்கூடிய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட சதவீதமா இருக்கு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சாமிநாதன் வந்திருக்காரு. வணக்கம் சாமிநாதன். வணக்கம். 2026 தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23 அன்று தமிழகமே பரபரப்பான இந்த களத்துல தலைவர்களுடைய யுக்தி, ஒவ்வொரு கட்சிக்கு அவங்க எப்படி இந்த தேர்தல் களத்துல பணியாற்றுறாங்க, எந்த மாதிரியான யுக்தி மக்கள்கிட்ட எடுத்து சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தை பத்தி பேசி பல தேர்தலை சந்தித்து இன்றைக்கு தேர்தல் களத்துல அண்ணன் சீமான் அவருடைய பரப்புரை எப்படி இருக்கு? சீமானை பொறுத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் தேர்தல் களத்துக்கு 10 வருஷம் ஆகுது. அதாவது 2016 தான் 15 ஆண்டுகள். 2016 தான் தேர்தல் களத்துக்கே வர்றாரு. அதுக்கப்புறம் முன்னாடி பாத்தீங்கன்னா 2011 ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2005, அதுக்கப்புறம் 2011 ஆதரவு தான் கொடுத்தாங்க. 2016 தான் அரசியலுக்கு உள்ளே வர்றாங்க, அதாவது தேர்தல் களத்துக்குள்ள அவங்க வர்றாங்க. அப்ப அவங்க எடுத்த வாக்குகள் பாத்தீங்கன்னா சராசரியா 1%. அப்போ அவருடைய தமிழ் தேசியம்ன்றது அவருடைய முக்கியமான ஒரு புள்ளியா இருந்துச்சு. அதாவது தமிழையும் அதாவது திராவிடத்தையும் தேசியத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி சொன்ன அவர் புது ஒரு அரசியல் ட்ரெண்டை கொண்டு வந்தாரு. அது இளைஞர்கள் மத்தியில பெரும்பாலும் ரொம்ப ஒரு எழுச்சி, மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்துச்சு. தொடர்ந்து அதே பாத்தீங்கன்னா அடுத்து 2019 எலெக்ஷன்ல, அது தொடர்ந்து 2021 எலெக்ஷன்ல, அடுத்து 2024 போன நாடாளுமன்ற தேர்தல் இந்த களங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் மக்களை இயற்கை சம்பந்தமான விஷயங்களை நிறைய பேசுவாரு. இயற்கை விவசாயி தான் அவங்க சின்னமா வச்சிருக்காங்க. விவசாயி சின்னத்தை வச்சுட்டு அதே மாதிரி இயற்கையை நம்ம காப்பாற்றணும், இயற்கையை தான் நம்மளை வாழ வைக்கும் அப்படின்ற விஷயத்த அவர் தொடர்ந்து ஆடு மாடோட போராட்டங்கள், ஆடு மாடெல்லாம் கூட்டு போய் மேய்க்கிறாரு. கடலை பாதுகாக்கணும், ஆடு மாடு மேய்க்கிறவங்க அரசு வேலைன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அது ஏற்கனவே ஹெலிகாப்டர்ல நான் போயிட்டு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான எல்லா இதுவும் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இல்ல அது அவருடைய பிரச்சாரமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீனத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, ஒரு எதிர்ப்பதமா இருக்கு. இன்னைக்கு மத்த கட்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அவங்க வேற மாதிரி ட்ரெண்ட்ல இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல போறாங்க, அந்தந்த ஸ்பாட்ல போய் வேன்ல போய் பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களுடைய கொள்கை சித்தாந்தம் அந்த கட்சியில நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோட்டருக்கும் பிரியாணிக்கும் போகாத விலை போகாத ஒரு தொண்டர்கள் சொல்லலாம். பெரும்பாலும் என்னன்னா தமிழ் தேசியம் அவங்க ஒவ்வொரு தன்னுடைய சொந்த காசுல பயணிக்கிறாங்க, ஒவ்வொரு தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல என்னன்னா அவர் எப்போ அந்த பெரியாரிசம் சொல்லிட்டு கையில எடுத்தாரோ அப்பயே ஒரு சிலருக்கு அந்த கொள்கையில இருந்து ஏன் இவர் மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா பின்னடைவு இருக்கு. ஏன்னா பெரியார நான் இதை வச்சு உடைப்பேன், அதாவது பிராமணியத்தை வச்சு பெரியார உடைப்பேன், அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கடுமையான மோசமான வார்த்தையிலேயே இதே சீமான் ஈரோட்டுல பெரியாருடைய அவருடைய வீட்டுல பேசும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா அந்த கருத்துக்களை பேசினார். அதே சீமான் இன்னைக்கு அப்படியே மடை மாற்றி RSS பிஜேபியினுடைய ஒரு கையால் மாதிரி பேசுறதுன்றது இது ஒரு பக்கம். அவர் அப்படியே தடம் மாறிட்டாருன்றது எல்லாத்துக்குமே பிரபகண்டா ஆயிடுச்சு. இருந்தாலும் ஆனா அந்த இயற்கை சம்பந்தமா அவரு கொண்டு போகக்கூடிய பரப்புரைகள் இது பெரும்பாலும் இளைஞர்கள், இளம் தலைமுறை வாக்காளர்கள், அதே மாதிரி ஒரு அப்பர், அதாவது 60 வயசுக்கு மேல இருக்காங்கல்ல. சரி, இன்னொரு விஷயம் நீங்க சாமிநாதன் நீங்க யோசிக்கணும். அதாவது என்னன்னா அவர் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இளைஞர் பட்டாளர்கள் அவருடைய பேச்சு கேட்கறது எப்படி முன்னாடி அண்ணாதுரை, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுடைய மாசு வைகோ, திருமாவளவன் அவர்கள் மாசு இருந்தா போல சீமானுக்கும் ஒரு தனி கூட்டங்கள், எழுச்சி கூட்டம் இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு நபரு
இந்த 15 ஆண்டுகள்ல வந்து ஒரு சீட்டு கூட வந்து ஜெயிக்காததுக்கு காரணம் என்ன? அவருடைய நிலைப்பாடு அப்பப்போ மாத்துறாரா, இல்ல அவருடைய கொள்கையை மாத்துறாரா? நிலைப்பாடை மாத்திட்டே இருக்கு, கொள்கையை வந்து அதே தான் வச்சிருக்காரு. அதாவது அந்த தமிழ் தேசியம்ன்ற கொள்கையில உறுதியா இருக்காரு. பிரபாகருடைய தம்பி அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணிட்டே இருக்காரு. தமிழர்களுக்கான தமிழ் நிலம், அப்ப முருக கடவுள், அதாவது தமிழ் கடவுள் அப்படின்ற விஷயத்துலதான் அவர் தெளிவா தான் இருக்காரு. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் தடம் மாறுற விஷயம் என்னன்னா அந்த பெரியாரிசம். பெரியார் விஷயத்துலதான் அவர் தடம் மாறி இன்னைக்கு வந்து அவரை முகத்தை வந்து அவரே வந்து வெளிக்காட்டிட்டாரு. நான் யாரு அப்படின்ற விஷயத்த வந்து அந்த முகமுடி கலந்துருச்சு. அதனால அவருடைய அந்த பாதை மாறினதுனால அவரால் வந்து அதுக்கு மேல வந்து எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப கடந்த தேர்தலில் அவர் வாங்கின ஓட்டுகள் பாத்தீங்கன்னா 8%. அதாவது திமுக அதிமுக அடுத்து 3வதா வந்து அவருடைய கட்சி தான் வந்து பேசப்பட்டுச்சு. 8% அரசியல்ல மிகப்பெரிய அதாவது வந்து எந்த ஒரு பின்பலம் பணபலம் இல்லாமல் வந்து ஜனநாயகத்தையே நம்பி வந்து அந்த 8% வாக்கு பெற்றுவது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் சீமான் அவர்களுக்கு. அதே வேளையில வந்து சீமான் வந்து இந்த தேர்தல் களத்துல அவர் பேசும் பேச்சுகள் வந்து சென்டிமெண்டா பேசுறாரு. அதாவது வந்து எனக்கு நீங்க வாக்கு போட மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க ஓட்டே போட தேவையில்லடா, நீங்க அதிமுக திமுக சைடே நீங்க போயிட்டு பண்ணுங்கடா, எனக்கு சோத்துல விச வச்சு சாகடிச்சுடா சொல்லிட்டு ஒரு விரக்தி. அது எவ்வளவு எப்படி பாக்குறீங்க? அது மிகப்பெரிய ஒரு வார்த்தை இல்லை. அது நம்ம வந்து விளையாட்டா நம்ம அதை கடந்து போக முடியாது. அவர் இந்த சமூகத்து மேல அவர் வச்சிருந்த பாசம், இந்த சமூகத்து மேல வச்சிருந்த அக்கறை எவ்வளவு ஒரு எஜ்ஜிக்கு அவர் போயிருப்பாரு. அதாவது நம்ம சமூகத்து மேல அக்கறையா வந்து இருக்காரு, பேசுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே அண்ணாதுரை வந்து வரும்போது திமுக ஆரம்பிச்சு 48 ஆரம்பிச்சாங்க. அரசியல் களத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 57 தான் வந்தாங்க. அவங்க பேசின பேச்சு, அவங்க திராவிடம், அந்த தமிழர்கள், அந்த சமூக நீதி விஷயங்கள்லாம் அவங்க அன்னைக்கு பேசின பேச்சு மாதிரியே சீமானுடைய பேச்சு இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அண்ணாதுரை, அதன் வழியில வந்த கருணாநிதி, அதன் வழியில வந்த வைகோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் தான் சீமானை தான் நம்ம சொல்ல முடியும். வேற யாருமே அந்த இடத்துல வந்து பொருத்தி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்த ஒரு சீமான் இன்னைக்கு வந்து நிலை மாறினதுனால, அந்த விரக்தியினால இந்த மாதிரி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாரு. ஏன் அப்படின்னா பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களத்துல, இன்னைக்கு 2026 தேர்தல் களத்தை பொறுத்த மட்டும் விஜய்ன்ற ஒரு புதுமுகம் உள்ள வந்ததுனால இவருடைய வாக்கு வங்கி கணிசமா வந்து 8% இந்த 4-5 இந்த இதுக்குள்ள வந்து அவரை அடைக்கிடுவாங்கன்ற மாதிரி தானே சூழல் இருக்கு. 2026 அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சந்திக்கக்கூடிய அந்த சூழல்ல ஏற்கனவே வந்து பலவாய்ந்த திமுக அதிமுக 2 பெரு கட்சியில புதிதாக வந்திருக்க விஜய் தாவேகா இளைஞர் பட்டாளத்தோட இறங்கி இருக்காரு. இதனுடைய வாக்கு சதவீதம், அதாவது வந்து சீமானுடைய வாக்கு சதவீதம் வந்து குறையுமா, இல்ல வந்து அதே தக்க வைப்பாரா, இல்ல கூடுமா? கண்டிப்பா சீமானோட வாக்கு வங்கி வந்து கடந்த தேர்தலில் விட குறையும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா 4-5% அதுக்குள்ள வந்து அவருடைய வாக்கு சதவீதம் முடிஞ்சிடும். அதே நேரத்துல விஜயை பொறுத்த மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆமா அது கண்டிப்பா வந்து இந்த தடவை குறையும். ஏன் அப்படின்னா அவரே வந்து சொல்லிட்டாரு, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அந்த வார்த்தைகள், அதுதான் அது என்னன்னா விரக்தி. எல்லா தலைவர்களுக்குமே தெரியும் நம்ம வந்து எவ்வளவு வாக்கு போட்டு வாங்க போறோம். ஏன்னா அந்த கூட்டத்தை பார்த்து அதனுடைய ஆதரவை பார்த்து ஒரு விஷயத்துல அவரை பாராட்டலாம். அதாவது வந்து எப்படின்னா அவரை பத்தி பல விமர்சனங்கள் வெளியில இருந்தாலுமே ஆனா வந்து தனித்து வந்து களம் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியோடு இருந்திருக்காரு. இல்ல இப்ப அந்த உறுதி பல விஷயங்கள் வெளியில வந்து உலாகலாம். அதாவது வந்து பொத்தாம் பொதுவாகவும் பேசலாம், இல்ல உண்மையும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனாலும் வந்து தைரியம் இருந்தா வாங்கடா, அதிமுகவும் திமுகவும் களத்துல என்ன போல தனித்து நின்று பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவால் விடக்கூடிய ஒரு தலைமை பண்பு வந்து சீமான் அவர்களிடம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அது தலைமை பண்புன்றது நீங்க ஒரு பார்வையில பாக்குறீங்க. ஆனா இன்னைக்கு இருக்க அரசியல் கால கட்டத்துல வந்து அப்படி நம்ம அதை வந்து நம்ம தலைமை பண்பா அதை நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா குறிப்பிட்ட சதவீதம் தான் அவருக்கு வாக்கு, அவரை விரும்பக்கூடிய அவருக்கு வாக்களிக்கக்கூடிய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட சதவீதமா இருக்கு. அதை வச்சுட்டு நீங்க எப்படி ஒரு கோலை வந்து ரீச் பண்ண முடியும்? நீங்க முதல்வர் ஆக முடியுமா? இல்ல அப்படி முடியாது. இல்ல அப்படி இல்ல. ஒரு இந்த கட்சியில நீங்க திராவிட கட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக குறிப்பிட்ட ஆரம்ப காலத்துல யாருமே வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க, என்ன பேசினாங்க, தமிழ் மக்கள் என்ன பேசினாங்க, எடுத்த உடனே முதலமைச்சர் ஆக்க விட்டாங்களா, அவர் மேல எப்படியெல்லாம் ஒரு பழி சுமத்தினாங்க, எப்படியெல்லாம் பழி வாங்கப்பட்டாரு. நீங்க சொல்றது எம்ஜிஆரையும் விபத்தில் முதலமைச்சரானவங்க 2 பேரு. யார் யார் சொல்லுங்க பாக்கலாம்? கருணாநிதி ஆனந்த் சொல்லுவாங்க, தகவல் இருக்கு.
ஆனாலும் சரி, அந்த கட்சி என்பது வந்து என்னன்னா சிறுக சிறுக அவருடைய அந்த தன்னம்பிக்கை நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அந்த போராட்ட குணம், அந்த தன்னம்பிக்கை, என்னைக்காவது ஒரு நாள்டா இந்த சீமான் இல்லைன்னா கூட பரவாயில்லடா, இன்னும் ஒரு சீமான் வருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் இது வந்து விதைச்ச விதை, நாளைக்கு ஆலமரமா வந்து பின்னாடி வந்து பேசுவீங்க, இப்போ தெரியாது, ஒரு நாளைக்கு சீமானை தேடுவீங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. உண்மையில அவருடைய தன்னம்பிக்கையை பாராட்டலாம். அவருடைய அரசியல் எதிர்காலம் இளைஞர்கிட்ட இருக்கா, இல்ல தமிழக மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, 2026 தேர்தல்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த வாக்கு சிதறாம இருக்கா, இல்ல கூடுதலா வாக்கு வருதா நம்ம பொறுத்து பார்ப்போம். அதிமுகவை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில வந்து ஒரு உறுதிமொழி எடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி, அதாவது வந்து எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி, அதை வளர்த்தது எல்லாமே வந்து மக்களிடம் சேர்த்ததெல்லாம் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். பட்டி தொட்டி எங்கும் வந்து அதிமுக இரட்டை இலை சின்னம் வந்து இது வரைக்கும் யாரும் மறக்க முடியாது. இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் உயிரோடு இருக்காங்க, ஜெயலலிதா உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ பாமரன் நினைக்கக்கூடிய அந்த சூழல்ல அவ்வளோ பெரிய ஒரு கட்சி எங்கே ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த கட்சி சின்னாபின்னமாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு உங்களுக்கு தெரியும், தர்ம யுத்தம் நடந்தது. பல கட்டத்தில் வந்து அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு பல பேர் வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் அந்த கட்சியை தன் கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்கும் எடப்பாடி அவர்களுடைய அரசியல் பயணங்கள் எப்படி இருக்கு, அவர் இந்த அரசியல் களத்தை எப்படி பயன்படுத்திக்கிட்டாரு, மக்கள் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களா? எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, போன வருஷம் ஏப்ரல், இந்த வருஷம் ஏப்ரல் கடந்துட்டு இருக்கு, போன வருஷம் ஏப்ரல் வரைக்கும் அவர் கூட யாருமே சேர மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. கூட்டணி கட்சி யாரும் போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு அந்த கட்சி வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கப்பட்டது. திடீர்னு பார்த்தா பிஜேபி கூட அலைன்ஸ் போன ஏப்ரல் 11ஆம் தேதி 2025 வந்து அலைன்ஸ் போட்டாங்க. அவங்க அப்போ வச்ச ஒரே வந்து கோரிக்கை வந்து பிஜேபி கூட வந்து 2024 அலைன்ஸ் கிடையாது, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ வந்து அவங்க வச்ச அலைன்ஸ் போடும்போது அவங்க போடுறதுக்கு முன்னாடி வச்ச கோரிக்கை அண்ணாமலையை வந்து தூக்கணும், அதாவது பிஜேபி தலைவராக மாநில தலைவர் வந்து தூக்கணும்னு சொன்னோன்னே அன்னைக்கே தூக்குறாங்க. அன்னைக்கே அலைன்ஸ் ஈவினிங் நடக்குது. இந்த ஹோட்டலில் தான் இங்கே தான் வந்து நடந்துச்சு. அண்ணாமலையை தூக்குறதுக்கு காரணம் தெரியும். அதாவது வந்து எப்படி வந்து தன்னுடைய உயிருக்கு உயிராய் நேசிக்கும், தன்னுடைய சுவாசமாகிய நினைக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மாவைய ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் வந்து ஒரு கீழ்த்தரமாக பேசும்போது உண்மையில வந்து அவர் எடுத்தது சரியான நடவடிக்கை தான். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவனுக்கு தூக்கிட்டு வா, எங்கள் அம்மாவை பற்றி பேசினா என்னை பற்றி பேசினாலும் இந்த கட்சியை பற்றி பேசணும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவரை காலி பண்ணுறாரு. காலி பண்ணிட்டு சரியான முடிவு தான், சரியான முடிவு தான். அது அரசியல் சாணிக்கம் கூட ஒரு சாணக்கியம் தான். அதில் வந்து அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமும் அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் அதிமுக பாஜக கூட்டணி அப்படியே தான் போச்சு. செப்டம்பர் மாதத்துலேருந்து என்ன பண்ணிட்டாரு, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ட்டு ஒரு பஸ்ஸை தூக்கிட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டார். ஆமாம், அது ஆரம்பத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜனவரி மாதம் வரைக்கும், மார்ச் வரைக்கும் வந்தார். போன மார்ச் 2ஆம் தேதி தான் முடித்தார் அந்த இதை. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்னதாக சேர்ந்த கூட்டம், தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மக்கள் எழுச்சி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் சம்பந்தமாக வந்து அதுக்குள்ளேயே கட்சியில் பல பிரச்சனைகள், செங்கோட்டையன் வந்து வெளியில் போகிறாரு. இல்லை, அவர் கட்சிக்குள்ளே இருக்கிறதே சரி யாருமே நம்ப மாட்டார். ஏன்னா கட்சியில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து துரோகம் தான். ஏன்னா துரோகத்தை பற்றி அவருக்கு நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. எடப்பாடி அவர்களுக்கு துரோகம்னா என்னன்னு தெரியும். தான் கூட இருக்கிறவங்களாம் வந்து எப்படி துரோகம் செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து அவர் சமாளித்து தான் அந்த கட்சியை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா, எடப்பாடி கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, கரெக்டாக அதாவது 2 ஜெயலலிதாவுக்கு வந்து சமமானவர் அப்படி தான் சொல்லலாம். சாதாரண ஜெயலலிதா அம்மா வந்து என்னென்னா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவர் அதெல்லாம் அதையும் மீறி 2 ஜெயலலிதாவுக்கு சமமான ஆள் யாருன்னா வந்து எடப்பாடி அவர்களை. இன்னொன்று என்னென்னா, அந்த கட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடர் யாரும் இல்லை, அதனால் இவங்க கட்சி பின்னாடி யார் போவாங்க, இவருடைய பேச்செல்லாம் எடுபடுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்களுக்கெல்லாம் தவிடுபடுகை ஆகிட்டார். கண்டிப்பாக அது நிச்சயம், அதில் வந்து மாற்றமே இல்லை. அவருடைய பிரச்சார ஸ்டைலே இன்னைக்கு வந்து அது பிராண்டா மாறிடுச்சு. சவால் விடுற அளவுக்கு, சவால் எதிர் சவால் தான் அந்த மாதிரி வந்து பயங்கரமாக இருக்கு அவருடைய அந்த பேச்சுக்கள். அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களை வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட இந்த அதிகாரம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சாட்டியை கையில் எடுத்துருவார்.
அதிமுகவில் யார் யார் வந்து அவருக்கு துரோகம் பண்ண நினைக்கிறானோ அவனை அடித்து விரட்டுறது தான் அவருடைய முதல் வேலை. அப்படி வந்து நடவடிக்கையில் வந்து பாய்வார். சரி, அவர் வந்து இந்த 2026 அந்த தேர்தலில் வந்து மீண்டும் அதிமுகவுடைய ஆட்சி கட்டையில் வந்து அமர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? நம்ம வந்து தேர்தல் காலத்தை இப்போ இன்னைக்கு வரைக்கும், அது நாளைக்கு முடியுது பிரச்சாரம், இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அவங்க போன முறை பார்த்தீங்கன்னா 75 கூட்டணியை சேர்த்து 75 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. அதிமுக மட்டும் 66 தொகுதிகளில் வந்து ஜெயிச்சாங்க. அதில் வந்து ஓபிஎஸ் உட்பட செங்கோட்டையன் எல்லா வெளியில் போய் 60 போய் நிற்கிது. அவங்களுடைய இப்போ எம்எல்ஏக்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிமுகவுக்கு. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கலாம். அதாவது நேர்மாறியாக வந்து அதிமுகவை விமர்சனம் செய்யக்கூடிய டிடிவியை அரவணைத்து கையில் வச்சுட்டு இன்னைக்கு டிடிவியை புகழற அளவுக்கு வந்து இது ஒரு அரசியல் இதெல்லாம் மேஜிக் தானே உங்களுக்கு. இப்போ வைகோ வந்து எடுத்துக்கலாம். வைகோ எங்க இருந்து பிரிஞ்சாரு? ஆமாமா, திமுகல இருந்து கருணாநிதி இருக்கும் போதே திமுக உதயசூரியன்ல வந்து 4 சீட்ல வந்து நிக்கிறாரு பாவம். அவரு ஒரு சீட் அரசியல் பயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா கடந்த 39 வருஷத்துல இன்னைக்கு 4 சீட்டு வந்து மாறிட்டாரு. இன்னைக்கு எப்படி பேசுறாரு? நிச்சயமா 2026 தேர்தலை வந்து இரட்டை இலை மீண்டும் வந்து ஆட்சி கட்டல்ல அமரமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னா போல நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அமர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்றதா தேர்தல் களம் சொல்லுது. தேர்தல் களம் சொன்னாலும் மக்கள் தீர்மானிப்பார்கள். மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு.